எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வரனுடைய திருத்தாள்களை பணிந்து வணங்கி, சிவாச்சாரிய பெருமக்களே, ஆலய அறங்காவலர்களே, இன்றைய விழாவினுடைய உபயோகாரர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற பெருமானுடைய மீளா அடியவர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கம். பெருமானுடைய பேரருளினாலே இந்த ஆண்டு மகோற்சவத்திலே தொடர்ந்து ஆத்மீக வாழ்வை பற்றி, சைவ சமயத்தினுடைய வாழ்வியல் தொடர்பான சில செய்திகளை தொடர்ந்து சொல்லுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த வாய்ப்பினை தந்த இறைவனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து மகிழ்கிறேன். பெரியோர்களே, தினந்தோறும் இந்த காலையிலும் மாலையிலும் நடைபெறுகின்ற இந்த சொற்பொழிவிலே நீங்கள் எல்லோரும் ஆர்வத்தோடு கேட்பதைக் கண்டு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. புண்ணிய பூமியாகிய எங்கள் தாய் திருநாட்டிலே இருந்து லட்சக்கணக்கான சைவ மக்கள் புலம்பெயர்ந்து ஒரு தேசங்களிலே போய் குடியேறிவிட்டார்கள். யாழ்ப்பாணத்திலே இன்றைக்கு சுமார் 5 லட்சம் மக்கள் தான் இருக்கிறார்கள். ஆனால் வெளியிலே 11 லட்சம் மக்கள் வரை வெளிநாடுகளிலே இருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் பிறந்து வளர்ந்த ஊர்கள், நீங்கள் வாழ்ந்த கிராமங்களிலே இருக்கின்ற கோயில்கள் சிலவற்றிலே இன்றைக்கு திருவிழாவுக்கே மக்கள் தட்டுப்பாடு. பெண்ணாம்பெரிய சுவாமிகள், பெண்ணாம்பெரிய வாகனங்கள் காவதற்கு கூட சில கோவில்கள் கஷ்டப்படுகிறார்கள். சில ஊர்களிலே இன்றைக்கும் செழுமையாக இருக்கின்றது. பெரிய கோயில்களிலே பக்தர்களுக்கு தட்டுப்பாடில்லை. நாங்கள் கும்பிடுகின்ற தெய்வங்கள் எங்கள் மண்ணை காப்பாற்ற வேண்டும். புண்ணிய பூமியாக போற்றப்பட்ட ஒரு வரலாற்று திருநாட்டிலே மீண்டும் செழிப்பும் செல்வமும் மக்களும் சந்ததியும் பெருக வேண்டும். இன்றைக்கெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனை, எங்களுக்கு மக்கள் தொகை குறைந்து கொண்டே போகிறார்கள். யாழ்ப்பாணத்திலே சில சைவ பாடசாலைகளிலே 1ஆம் வகுப்புக்கு சேருவதற்கு பிள்ளைகள் இல்லை. 3 பிள்ளை 5 பிள்ளை. சில கிராமத்து பாடசாலைகளிலே பிள்ளைகளுடைய தொகை குறையுது. காரணம் என்ன என்று கேட்டால், பிறப்பு வீதம் மிக மிக குறைந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், முன்பெல்லாம் உங்கள் குடும்பங்களில் எல்லாரும் எத்தனை சகோதரங்கள். இப்போ அநேகமாக ஒருவருக்கு 1 பிள்ளை 2 பிள்ளை. இதுதான் இன்றைக்கு எங்களுடைய சந்ததி. அதனாலே இன்றைக்கு குடும்பங்களில் பிள்ளைகளுடைய தொகை குறைவாக இருக்கிறது. இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே அங்கே வாழ்கின்ற இளைய குடும்பத்தவர்களுக்கெல்லாம் என்னை போன்றவர்கள் விடுக்கின்ற வேண்டுகோள், நிறைய குழந்தைகள் பிறக்க வேண்டும், கஷ்டப்பட்டென்றாலும் வளர்க்க வேண்டும் என்று நான் சொல்லுவதுண்டு. காரணம் என்னவென்றால், எத்தனையோ பெரிய வீடுகளிலே ஒருவர் 2 பேர் இருக்கிறார்கள். ஒரு காலத்திலே கிராமங்களிலே கூப்பிட முதல் எல்லா வீட்டிலும் இருந்து எத்தனையோ இளைஞர்கள் வருவார்கள். அப்படி எத்தனை பேர் சேர்ந்து வாழ்ந்து எங்களுடைய பாரம்பரியமான கிராமங்கள் எல்லாம் இன்றைக்கு சில நேரம் வெறிச்சோடி போய் ஒரு சிலர் தான் அந்த வீடுகளில் இருப்பார். அதனாலே தான் இந்த மகோற்சவம் நடைபெறுகின்ற போது, உங்களை எல்லாம் காணுகின்ற போது பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. மிகச்சிறப்பாக திருவிழா நடைபெறுகிறது. பாடி கும்பிடுகிறீர்கள், நன்றாக தொண்டு செய்கிறார்கள். இந்த கோயிலே காலையிலும் மாலையும் தொண்டர்களை பார்க்கிற போது மிகச் சந்தோஷமாக இருக்கிறது. யார் இந்த கோயிலை நடத்துகிறார்கள் என்றே தெரியாமல் எல்லாரும் ஒற்றுமையாக தொண்டு செய்கிறார்கள். எனவே இந்த தொண்டு மனப்பான்மை, நான் பெரியவர் நீ பெரியவர் என்று இல்லாமல் எல்லாருமாக சேர்ந்து தொண்டு செய்வதெல்லாம் நாங்கள் செய்த புண்ணிய பேறு. இந்த பணி, இந்த பண்பாடு, இந்த பாரம்பரியம் இன்றும் தொடர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன்.
பெரியோர்களே, தாய்மார்களே, சைவ சமயத்தை ஆற்றுப்படுத்துவதற்கென்று இறைவனாலே பலர் காலத்து காலம் அனுப்பப்படுவார். இந்தியாவிலே எத்தனையோ அனுபூதிமான்கள் தோன்றி எத்தனையோ திருவிளையாடல்கள் அற்புதங்களை எல்லாம் செய்து மக்களை ஆற்றுப்படுத்தினார். எங்கள் தாய்நாடாக விளங்குகின்ற சிவபூமியாகிய ஈழத் திருநாட்டிலும் காலத்து காலம் இறைவனாலே சில ஞானிகள் தோற்றம் பெற்றார்கள். அப்படி ஞானிகள் தோற்றம் பெற்று நல்ல காரியங்கள் செய்தார்கள். இன்றைக்கெல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய காரியங்கள். உலகத்திலேயே பெரிய திருமஞ்சம் ஒன்று இணுவிலே இருக்கின்றது. இணுவில் கந்தசுவாமி கோயிலே உலக பெருமஞ்சம் இருக்கிறது. இன்றைக்கு 150 ஆண்டுகளுக்கு முன்னாலே உருவாக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். அந்த மஞ்சத்தை உருவாக்கியவர் ஒரு சாதாரண ஒரு மனிதன். ஒரு கந்தை ஆடையை கட்டிக்கொண்டு கோயில் வீதியிலே மரங்களுக்கு கீழே இருந்து தனிய சித்தினாலே ஞானத்தினாலே முருகனோடு கடவுளோடு பேசிக்கொண்டிருந்த ஒரு பெரிய சன்னியாசியார் என்று அந்த ஊர் மக்களாலே அழைக்கப்பட்ட ஒருவர். அந்த பெரிய சன்னியாசியார் சும்மா தன்பாடிலே பேசி கொண்டிருப்பாராம். சில நேரம் திடீரென்று கோயிலுக்கு வருகிற அடியவரை கூப்பிட்டு நல்லா கும்பிடு நல்லா கும்பிடு என்று பேசுவார். அப்போது அந்த பெரிய சன்னியாசியார் ஒரு நாள் திடீரென்று கோயில் வாசல் நின்று எழும்பி நின்று ஆடி, முருகா 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 பார், நான் உன்னை மஞ்சத்திலே இருத்துவேன் பாரன். இவர்கிட்ட ஒன்றுக்கும் வழி இல்லாத மாற்றி கட்டுகிற ஆடையே கந்தை ஆடையோடு வீதியிலே படுத்திருப்பார். எப்போ குளிப்பார் என்று யாருக்குமே தெரியாது, எப்போ சாப்பிடுவார் என்று தெரியாது. சில நேரம் சாப்பாடு கொண்டு வந்து ஆக்கள் வைப்பார்கள், என்று பேசி கலைப்பார். சில நேரம் சில வீட்டில் போய் தட்டி கொண்டு வா சோறு என்று கேட்பார். இந்த மகா ஞானியிடம் போனால் தீராத நோய்கள் மாறும் என்றெல்லாம் கருதினார்கள். அந்த மகா ஞானி பருத்தித்துறை கடற்கரையில் போய் நின்று ஏலேலோ முருகா ஏலேலோன்று பாடிக்கொண்டிருக்க, எங்கேயோ ஒரு இடத்துக்கு சிற்ப வேலை செய்வதற்கு குடும்பிக்கார சிற்பாசாரிகள் ஒரு கூட்டமாக போனவர்களை கடல் அலை இயற்கையினுடைய கோளாறு காரணமாக அவர்கள் வந்து யாழ்ப்பாணத்து எல்லையிலே வந்து அந்த வள்ளங்கள் வந்து சேர்ந்ததா. உங்களைத்தாண்டா பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று இந்த சுவாமி கூட்டி கொண்டு போனார். அப்படி கூட்டி கொண்டு போனவர் கூடாரங்கள் போட்டு அவர்களை இருத்தி வருஷக்கணக்காக அவர்களுக்கு சோறு கொடுத்து அவர்கள் குடும்பத்தையே மறந்து இருந்து செய்த உலக பெருமஞ்சம் ஒன்று இணுவில்லை இருக்கிறது. அந்த உலக பெருமஞ்சத்தை பார்ப்பவர்கள் எல்லாம் திகைப்பார்கள். இது என்ன? இங்கிலாந்திலே இப்போ இருக்கின்ற மகாராணிக்கு முதல் இருந்த எலிசபெத் மகாராணியினுடைய யாழ்ப்பாணத்து விஜயத்திலே இந்த உலக பெருமஞ்சத்தை பார்ப்பது ஒரு நிகழ்ச்சி. அவர் பார்த்து ஆச்சரியப்பட்டு, கடவுளை இப்படி ஒரு சிற்பமான்று கேட்டு அதில் இருக்கிற சில சிற்பங்களை இங்கிலாந்துக்கு கொண்டு போய்விட்டார். இங்கிலாந்தில் இருக்கிற நூதன சாலையில் இருக்குது பாருங்கள். ஒரு முழ துண்டோடு வீதிகளிலே சில ஞானிகள் உலாவி இந்த சமுதாயத்தை ஆற்றுப்படுத்தி இருக்கிறார். அதனாலே தான் ஈழத்திலே ஒரு சித்தர் பாரம்பரியம் என்பது நீண்ட காலமாக இருக்கிறது. அந்த சித்தர் பாரம்பரியத்திலே மிகப்பெரிய சாதனைகளை செய்த சித்தர்கள் இன்றைக்கும் எங்களால் நேசிக்கப்படுகிறார்கள். நினைத்து பார்த்தாலே மிக அற்புதமாக இருக்கிறது. இன்றைக்கெல்லாம் அந்த சித்தர்களோடு இன்றைக்கு நீங்களெல்லாம் சாமி என்று சொல்லுகிற யாரையும் ஒப்பிட முடியாது. அவ்வளவு எளிமை, அவ்வளவு அற்புதம், அவ்வளவு ஞானம். அந்த ஞானத்திலே நல்லூர் வீதியிலே ஒரு பெரிய ஞானி இருந்தவர். அவரை பற்றி நீங்கள் எல்லாம் அறிந்திருக்க வேண்டும். அவர்தான் செல்லப்பா சுவாமிகள், தேரடி சித்தர் என்பார்கள். இந்த செல்லப்பா சுவாமிகளுடைய செய்கை, அவருடைய செயற்பாடு என்பது எங்களுடைய சமய தத்துவங்களை ஏதோ ஒரு வகையில் இந்த உலகத்துக்கு போதிக்கின்ற ஒரு ஞான குரு. புகழ்
பூத்து ஒரு சித்தர் பாரம்பரியத்திலே செல்லப்பா சுவாமிகள் என்று ஒரு ஞானி இருந்தார். நல்லூர் தேரடியிலே இந்த நேரம் இருந்து தனியே பேசி கொண்டிருப்பாரார். நான் காணவில்லை, அவர் எங்களுக்கு எத்தனையோ வருஷத்துக்கு முதல் வாழ்ந்தவர். அந்த மகானை பற்றி இன்றைக்கும் கேள்விப்பட்டால் படிக்கின்ற போதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். நல்லூருக்கு உள்ளே போனதே தாங்கள் யாரும் காணவில்லை என்கிறார்கள். ஆனால் உள்ளே நடப்பதெல்லாம் சொல்லி கொண்டிருப்பார். அந்த தேரடி சித்தர் செல்லப்பா சுவாமிகளுடைய பெரிய அருள் ஞானத்தை பற்றி சொல்லுகிறார்கள். அவர் என்ன செய்வார், நல்லூர் தேரடியிலே இருந்து இந்த வீதியிலே இருக்கிற மணல், அந்த மணலை அடுத்து தலையில இருந்து கால் மட்டும் தடவி இன்றைக்கு நல்லா தோஞ்சிட்டேன் என்று சொல்லுவார். பார்ப்பவர்கள் எல்லாம் பைத்தியம், மண்ணை அள்ளி தலையில் போட்டு தோஞ்சிட்டேன் என்று சொல்லு. அவர் சொன்னார், இத்தனை அடியவர்களுடைய காலடிப்பட்ட தொண்டர்களுடைய அடியவர்களுடைய பக்தியோடு வருகின்றவர்கள் கால் கழுவி நடக்கிற இந்த வீதியில் அவ்வளவு அடியவர்களும் முருகா முருகா என்று கூப்பிட்ட பாதம் பட்ட இடத்தினாலே அள்ளி நான் தோய்கிறேன் என்று மண்ணை அள்ளி தலையில் இருந்து கால் மட்டும் போடும். இதை பார்க்கிறவர்கள் சில பேர் பக்குவம் இல்லாதவர்கள் விசர் செல்லப்பா என்று விட்டு போய்விட்டார்கள். சில ஞானமுடையவர்கள் நின்று அவதானித்தார்கள், இவர் என்ன செய்கிறார். ஒரு நாள் செல்லப்பா சுவாமிகள், யோக சுவாமிகள் சீடராகிவிட்டார். ஒரு நாள் செல்லப்பா சுவாமிகள் வாங்கோடா வாங்கோடா பிச்சை எடுப்போம் என்று பல வீடுகளில் போய் கொண்டு வா அரிசி கொண்டு வா அரிசி கொண்டு வா என்று கேட்டார். சில பேர் பிச்சை கேட்ட உடனே கொண்டு வந்து கொடுத்தார்கள். அரிசி சேர்ந்து விட்டது. ஒரு மண்பானை வாங்கி கொண்டு வந்து தேரடியிலே 3 கல் வைத்து விட்டு பானையிலே அரிசி போட்டு பொங்கி கொண்டிருக்கிறது. செல்லப்பா சுவாமிகளுடைய சீடர்கள் செல்லப்பா சுவாமி நின்ற பிச்சைக்காரர்களுக்கு இன்றைக்கு சாப்பாடுன்றார். எல்லாரும் வந்து நின்றார்கள். செல்லப்பா சுவாமிகள் கண்ணை மூடிக்கொண்டு தியானத்திலே இருந்து கொஞ்ச நேரத்திலே தத்துவ விசாரணை செய்ய தொடங்கினார். அப்படி விசாரணை செய்ய தொடங்கியவர் இந்த வாழ்க்கையினுடைய தத்துவத்தையும் இந்த ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் உடைய தத்துவத்தை தன்பாட்டிலே பேசிக்கொண்டிருந்தாராம். என்ன பேசிக்கொண்டிருந்தார், இந்த கால்கள் 2ஐயும் தடவினாராம். கால்களே கால்களே, நீங்கள் தானே இந்த பெரிய சரீரத்தை சுமந்து கொண்டு எல்லா இடமும் திரிகிறீர்கள். நீங்கள் எல்லாம் இந்த காலுக்கு இடக்கிட நன்றி சொல்ல வேண்டும். கால் தானே இத்தனை நாடு கடந்து உங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கு. நாங்கள் இப்போ வயது போன நேரத்தில் இந்த வலது கால் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தால் வலது கால் தான் இப்போ வர வர மோசம் என்று திட்டுவோம். அது முந்தி செய்த சேவைகளை ஒரு தடவை நன்றியோடு சொல்லுவதில்லை. இடது கால் தான் பாருங்க இப்போ வர வர மோசம் என்று இந்த இடது காலை காட்டி வாரப்புறவைக்கெல்லாம் ஏசி. இந்த கால்கள் எவ்வளவு உதவி செய்திருக்கிறது, எத்தனை தேசம் கடந்து கொண்டு வந்திருக்குது. இப்போது செல்லப்பா சுவாமிகள் கால்களை எடுத்து கண்ணுக்கு கொண்டு வந்து ஒத்தி கண்ணீர் விட்டு, கால்களே கால்களே உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்வேன், எவ்வளவு ஊர்களுக்கு என்னை கொண்டு போயிருக்கிறீர்கள், இந்த பெரிய சரீரத்தை பாவம் கீழே இருந்து சுமக்கிறீர்கள், கால்களே கால்களே நான் உங்களை மறக்க மாட்டேன் என்றாராம். இப்போ கொஞ்ச நேரத்தால் இந்த 2 கைகளையும் எடுத்து கண்ணிலே ஒத்தி, கைகளே கைகளே நீங்கள் என்னெல்லாம் இடையிலே இருந்து கொண்டு என்னெல்லாம் செய்கிறீர்கள், கைகளே கைகளே நீங்கள் தான் எனக்கு 3 வேளையும் சோறு கொண்டு போய் தீர்த்துகிறீர்கள், கைகளே கைகளே நீங்கள் தான் எனக்கு எல்லா காரியமும் செய்கிறீர்கள், பெண்ணாம் பெரிய சரீரம் இருந்தாலும் கைகளே கைகளே நீங்கள் செய்த சேவை 3 வேளையும் சோறு தீர்த்துகிறீர்கள், நீங்கள் எல்லாம் என்ன கைமாறு செய்வேன் என்று கையை கொஞ்சி கைகளுக்கு நன்றி சொன்னோம். இப்போ கொஞ்சத்தால் கண்ணை தொட்டு, கண்களே கண்களே சின்னஞ்சிறிய கண்கள், இந்த பெண்ணம்பெரிய சரீரத்திலே சின்னஞ்சிறிய கண்களாயிருந்து நீங்கள் தானே அங்கெங்கெல்லாம் காட்டுகிறீர்கள், எல்லா நல்ல காட்சியையும் காட்டுகிறீர்கள், எவ்வளவு சின்ன பிள்ளையாக இருந்து கொண்டு பெண்ணம்பெரிய வேலை செய்கிறீர்கள், கண்களே கண்களே
நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்வேன்? உலகத்தினுடைய அழகை காட்டுகிறீர்கள், அசிங்கத்தை காட்டி வெறுக்க பண்ணுகிறீர்கள். கண்களே கண்களே, மூக்கே மூக்கே, நீதானே நல்ல வாசனையையும் காட்டி கெட்டதையும் அறிய பண்ணி அந்த பக்கம் திருப்பி கூட்டி கொண்டு போகிறது சின்னஞ்சிறிய 2 துவாரமாக இருக்கிற மூக்கே, நீ என்ன பெரிய காரியம் செய்கிறாய்? இப்போ புலன்களோடு பேசிக்கொண்டிருந்தவர் இப்போ வயிற்றடிக்கு வந்து விட்டார். வயிறே வயிறே, நீதான்றா குழப்படி, மற்றவன் எல்லாம் நல்லது செய்கிறான், மற்றவன் எல்லாம் உதவி செய்கிறான், நீ நடுவில் இருந்தோண்டு காலமை போட்டால் மத்தியானம் கேட்குற. மத்தியானம் இந்த அன்னதானத்திலே ஒரு பிடி பிடிச்சிட்டு போனால் இரவும் கேட்குற. மற்றவர்கள் எல்லாம் தன் தன் கடமையை சரியா செய்கிறார்கள், நீதான்றா என்னை போட்டு உழைச்சி கொண்டிருக்கிற. காலமை போட்டா மத்தியானம் கேட்குற, பிறகு சொல்கிறா இது சரியில்லை அது சரி என்று சொல்லுறா, இது நல்லா இருக்கு கூடாமல் இருக்குன்ற. நீ செய்கிற வேலை நடுவில் இருந்து கொண்டு உப்பும் எனக்கு கரைச்சல் தான், உன்னால தான் நான் பிச்சு எடுக்கிறேன் என்றான். அதனாலே பார், உன்னை நான் ஒரு கட்டத்துக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்று தன்னுடைய வயிற்றுக்கு போட்டு அடித்தார். இதை பார்த்து கொண்டிருந்த யோக சுவாமிகள் இவற்றை விளங்கி கொண்டார். தத்துவ விசாரணை நடைபெறுகிறது. அங்கால இருந்தவர்கள் பார்த்தார்கள், இது என்ன ஒவ்வொரு உறுப்புகளோடு தனியாக பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த செல்லப்பா சுவாமிகள் வயிறை கட்டுப்படுத்துகிறேன் என்று அடிக்க தொடங்கியவர் எழும்பி போய் பானையும் அடிச்சு விட்டார். பார், உன்னை கட்டுகிறேன் பார். பேசாம இருந்தார். நம்பி அவருக்கு பக்கத்தில் இருந்த யோகசுவாமி மற்ற இளைஞர் கூட்டம் எல்லாம் எப்போ சாப்பிடுவோம் என்று பார்த்து கொண்டிருந்தவர்கள் எல்லாருக்கும் சோறுக்கு நல்லூர் வீதியில் இருந்த நாய்கள் எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போச்சு. இன்றைக்கு வைரவருக்குத்தான் மடை. வயிறே வயிறே உனக்கு ஒன்றும் இல்லை. எல்லா நாய்க்குட்டிகளும் அவரவர் கொண்டு வந்து விட்டுட்டு போன நாய்க்குட்டிகள் எல்லாம் வந்து வயிறார சாப்பிட்டுது. செல்லப்பா சுவாமி இப்படி நாய்க்குட்டிகளை பார்த்துட்டுருந்தான். இவர்கள் எல்லாருக்கும் நான் கூறிக்கொண்டிருந்தது பொங்கி அப்படி மேலே வந்து கொண்டிருக்கு. இப்போ தட்டி கொட்டி நாய்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கு. இப்போ செல்லப்பா சுவாமி சொன்னார், இன்றைக்கு நாங்கள் பொங்கல் நாய் பொங்கல், நாய்களுக்கு பொங்கி இருக்கிறோம். மனுஷரே மனுஷரே வயிற்றை கட்டுங்கள். இப்போ ஒருவரும் சாப்பிடவில்லை. அப்போதான் செல்லப்பா சுவாமிகளுடைய தத்துவம் விளங்கியது என்னவென்றால், இந்த புலன்கள் எல்லாம் தன் தன் கடமையை செய்கின்ற போது புலன்களுடைய பெருமதி எங்களுக்கு தெரிவதில்லை. புலன்கள் தங்களுடைய கடமையை செய்ய மறுக்கிற போதுதான் அந்த புலன்களுடைய பெருமதி எல்லாம் தெரியும். தான் பாருங்கள், கோயிலில் வந்து கும்பிடுகின்ற போதெல்லாம் இந்த அபயங்களால் எல்லாம் சரணடைந்து கும்பிடுவது. அதனாலே தான் கண்களால், செவிகளால், மூக்கால், புயங்களால், கரங்களால் உன்னை எல்லாம் வந்து பார்க்க வைத்திருக்கிறாயே கடவுளே, எப்படி நான் நன்றி சொல்லுவேன். அதனாலே வாழ்க்கையிலே இந்த புயங்கள் எங்களோடு கூட பிறந்திருக்கின்ற அபயங்கள் எல்லாம் தெய்வம் எங்களுக்கு தந்த சொத்துக்கள். ஒரு நாளும் ஒன்றையும் திட்டி விடாதீர்கள். எல்லாமே தேவையானது ஒன்று. இந்த புலன்கள் எல்லாம் எங்களோடு சம்பந்தப்பட்டவை. புலன்கள் எல்லாம் எங்களுக்கு நன்மை செய்ய பிறந்தவை. அதனாலே தான் இந்த புலன்கள் என்கின்ற சக்தி இருக்கின்றதே, இந்த சரீரம் கடவுள் கடவுள் என்று கருத வேண்டும். இந்த சரீரத்தை கவனமாக பார்க்க வேண்டும். சரீரத்தை தெய்வமாக பேண வேண்டும். எங்களுடைய தேகத்தை தெய்வமாக பேண வேண்டும். தான் பாருங்கள், பெரிய நீண்ட துடக்குகள் எல்லாம் பார்த்து சாமி கும்பிடாமல் விடாதீர்கள். அதில் எனக்கு உடன்பாடே இல்லை. சில பேர் சொல்லுவார்கள், சோகம் கொண்டாடி கொண்டு திருவார்கள். சோகம் கொண்டாடத்தான் வேண்டும். அதற்குரிய காலம் இருக்கு. அதுக்கு பிறகு நாங்கள் அதில் இருந்து விடுபட வேண்டும். கடவுளை கும்பிடுவதற்கு எந்த வேலையும் இல்லை. வடிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். சித்தர்கள், யோகிகள், மகான்கள், ஞானிகள்
அதான் சிவபெருமானே சுடலேக்கர் என்று எனக்கு விருப்பமான சாத்துப்படி என்ன? சுடலை சாம்பல் காடுடைய சுடலை பொடி பூசியன். அதனாலே ஒருவர் இறந்தால் அவருக்கு துடக்குத்தான். அதுக்காக அழுங்கள், அதற்காக வழிபாடு செய்யுங்கள், அதற்காக ஒரு சில மாதங்களோ, ஒரு மாதம் 2 மாதம் நீங்கள் பக்தியாக அவரை பற்றி இணைக்கலாம். அடுத்த மாதம் நீங்கள் கோயிலுக்கு வர வேண்டும். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. சில பேர் நான் 5 வருஷத்துக்கு வர மாட்டேன், நான் 1 வருஷத்துக்கு வர மாட்டேன். மற்ற எல்லாம் செய்வார்கள், சாப்பிடுவார்கள், படம் பார்ப்பார்கள், எல்லாம் பார்ப்பார்கள். கோயில் சாமி கும்பிட்றத மட்டும், பந்தடி பார்ப்பார்கள், எல்லாம் பார்ப்பார்கள். கோயில் கும்பிட்றதை மட்டும் விடுவார். கோயிலை கும்பிடுங்கள், கோயிலை கும்பிடுங்கள், கடவுள் ஏற்றுக்கொள்ளுவார். ஆகுசம் என்பதெல்லாம் ஒரு சுகாதாரத்துக்காக ஆத்ம ஞானத்திலே உருவாக்கப்பட்டவை. அந்த சுகாதாரத்தை பேணுவதும் சம்பிரதாயத்தை பேணுவதும் மரபை பேணுவதும் வளமைதான். அதற்கு மாறல்ல. அதையே வைத்து கொண்டு கொண்டாடாதீர்கள். வாழ்க்கையில் எவ்வளவோ சோகங்கள் வரும், அதை கடக்க வேண்டும். சோகம் எனக்குத்தான் சொந்தம் என்று பெரிய தாடி வளர்த்து சோகத்தை கொண்டாடுகிறேன், அதெல்லாம் அர்த்தம் இல்லை. ஒரு மனிதனுடைய கவலையை இன்னொரு மனிதனுக்கு தோற்றத்தினாலே தான் காட்ட வேண்டும் என்று இல்லை. அதனாலே தான் உங்கள் எல்லாரையும் நான் பார்த்து கெஞ்சி கேட்பது என்னவென்றால், இன்றைக்கும் சோகத்தை பல நாள் கொண்டாடாதீர்கள். சோகம் வருகின்ற போது அழுங்கள், மறுகணம் சிரிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். எங்களுக்கு சோகமே சொந்தம் என்று யாரும் சொந்தம் கொண்டாடு. சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் அழுகின்றவர்களை சிரிக்க வைத்தார்கள், சிரிக்கின்றவர்களை சிந்திக்க வைத்தார்கள். அதுதான் ஞானிகள். அதனால இந்த செல்லப்பா சுவாமிகள் பல பேரை கூட்டிக் கொண்டு போய் பல நல்ல பாதை காட்டிய மகான். எத்தனையோ நல்ல காரியங்கள் செய்திருக்கிறார். நல்லூர் வீதியிலே இருந்து இந்த செல்லப்பா சுவாமிகள், யோ சுவாமி அவருடைய சீடன், ஒரு நாள் செல்லப்பா சுவாமிகள் யோ சுவாமிகளுக்கு அடித்து சொன்னார், இனிமேல் நீ என்னை சந்திக்க கூடாது, உனக்கு எல்லாம் தந்துட்டேன். செல்லப்பா சுவாமி எங்கேயும் இருப்பாராம், யோ சுவாமி எங்கேயும் இருப்பாராம். செல்லப்பா சுவாமிகள் சமாதி அடைஞ்ச போது யோ சுவாமி போகவில்லை. ஏனென்றால் செல்லப்பா சுவாமிகள் சொல்லிவிட்டார், எல்லாம் தந்துட்டேன், எனக்கு கிட்ட நீ வரக்கூடாது. செல்லப்பா சுவாமிகள் சமாதி அடைந்தார். யோ சுவாமி ஒரு இடத்திலிருந்து கும்பிட்டு கொண்டிருந்து சொன்னாராம், அவர் சாகவில்லை, கடவுள் என்னோடு இருக்கிறார். இப்ப செல்லப்பா சுவாமிகள் பற்று அற்று ஒரு பெரிய ஞானி. எங்க படுத்திருப்பார், எது அவருக்குரிய இடம் என்று இல்லை. அந்த மகா ஞானி சமாதி அடைவதற்கு, அவர் சமாதி அடைய போகிறார், எல்லாருக்கும் சொல்லி போட்டார், நான் எல்லாரும் இருந்து பாடும் கூட, நான் போகிறேன். அப்போ ஒருத்தர் கேட்டார், சுவாமி உங்களை எங்கே சமாதி வைக்கிறது, வச்சு கோயில் கட்டுறதா? ஒன்றும் செய்யக்கூடாது, கொண்டு போய் சுடலையில் நல்லா விறகு மூட்டி எரியும் கூட. சுவாமி உங்களோட சாம்பலை கொண்டு வந்து கோயில் கட்டலாமா? அடிப்பேன். இப்போ கொண்டு போய் செம்மணி சுடலையில் எரித்து விட்டார்களாம். 2 பேர் எல்லாரும் போன பிறகு இரகசியமாக கொஞ்சம் சாம்பல் எடுத்து கொண்டு வந்தார்கள். கொண்டு போய் எங்கேயாவது வச்சு கும்பிடுவோம், அவ்வளவு சக்தி உடையவர் செல்லப்பா சுவாமி. ஒருவர் சாம்பலை கொண்டு வந்து வச்சு சைக்கிளில் கட்டி ஒரு இதுக்குள்ளே வச்சுட்டு நிற்க, ஒரு பையில் கட்டி கொழுகி விட்டுருக்கு. அவர் அங்கால போய் ஏதோ ஒரு அலுவல் பார்க்க நாய் ஒன்று வந்து கவ்வி கொண்டு ஓடிச்சு தான் சாம்பல். கலை என்று கலைக்க அந்த நாய் சாம்பலை கொட்டி 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 ஒரு இடம் சாம்பல் பொறுக்க இல்லாமல் போய், இன்னொருவர் சாம்பல் அழுகிறேன் என்று செல்லப்பா சுவாமிகளுடைய 2 பல்லை கொண்டு போய் வடிவா கழுவி ஒரு தட்டத்தில் வச்சு, சுவாமி இந்த பல்லை வச்சு நான் கும்பிட போகிறேன்னு கழுவி பூசையில் வைக்க போகிறேன்ட்டு காய்றதுக்கு இப்படி விராந்தையில் வைக்க ஒரு காகம் வந்து தூக்கி கொண்டு போய் கலைக்க காகம் கொண்டு போனாதான் எங்கே கொண்டு போனன்னு தெரியும். பாருங்கள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் இறப்புக்கு பின்னாலும் பற்றில்லாமல் இருப்பார்.
இறப்புக்கு பின்னாலும் என்னுடைய பல்லை வச்சுக்கொண்டு என்னட்ட தான் செல்லப்பா சுவாமிகிட்ட பல்லிருக்கு வாருங்கோ பாருங்கோ, இதில் உண்டியல் வைக்கிறேன் காசு போடுங்கோ. இதுக்கும் அந்த ஞானி இடமே விடவில்லை. அந்த மகா ஞானி எல்லாவற்றையும் சிவமாக கண்டவர். எந்த ஒரு மனிதனுக்குள்ளேயும் சிவம் இருக்கின்றது, சிவம் இருக்கிறது, சிவம் வருகிறது என்று சொல்பவர். அதனாலே தான் சிவத்தை தேடு, சிவத்தை தேடு, தவத்தினாலே சிவத்தை தேடு, சிவத்தை தேடு, தவத்தினாலே சிவத்தை தேடு, மெய்ப்பொருளை காண், உண்மையை காண், நுண்ணிய பொருளை காண் என்று இந்த நேரமும் உச்சரித்து கொண்டிருந்த மகானுடைய வார்த்தைகள் பெரிய வார்த்தை. அந்த மகான் ஒரு பெரிய செல்வந்தரை நல்ல பாதையாலே அழைத்து சென்றார். யார் என்றால் நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள், சார் பொன்னம்பலம் ராமநாதன், பெரிய கோடீஸ்வரன். சார் பொன்னம்பலம் ராமநாதன் இலங்கையிலேயே பெருமைப்பட வேண்டும் என்னவென்றால், இலங்கையிலே ஆங்கிலேயர் ஆட்சியில் இருக்கின்ற போது படித்த 2 பேரை இலங்கையினுடைய சட்டசபையிலே சுதேசிகள் சார்பிலே நியமித்தார். 2 பேருமே ஒரு வீட்டிலே பிறந்த 2 தமிழர்கள். யார்? சார் பொன்னம்பலம் அருணாசலம், சார் பொன்னம்பலம் ராமனா. மானிப்பாய் தான் அவர்களுடைய சொந்த இடம், ஆனக்கோட்டையும் மானிப்பாயும். அங்கே தான் அவருடைய தாய் தந்தை எல்லாம் இருந்து கொழும்பில் போய் கொச்சிக்கடையில் இருந்து படித்து வக்கீலாகி பெரியவர்களாகி இங்கிலாந்து பல்கலைக்கழகம் எல்லாம் சென்று வந்தவர்கள். பெரிய அறிவாளி. அந்த அறிவை பயன்படுத்தி, வல்லமையை பயன்படுத்தி நிறைய சொத்து சேர்த்தார். அவருடைய தாய் மாமன் நென்னி தம்பி என்று கப்பல் சொந்தமாக வைத்து கப்பல்லே பொருளேற்றி வாணிபம் செய்தவர் 1800களிலே. அது எல்லாம் பின்பற்றி பர்மாவுக்கு, இந்தோனேஷியாவுக்கு எல்லாம் அவர் பொருளேற்றி பெரிய செல்வம். இந்த ராமநாதன் ஆஸ்திரேலியாவிலே போய் சைவ சித்தாந்தம் பேசுவதற்கு போன இடத்திலே ஒரு அங்கே பிறந்த ஒரு ஆங்கிலேய பெண்மணி ஆஸ்திரேலியா நாட்டிலே, சார் பொன்னம்பலம் ராமநாதனுக்கு 50 வயது, இந்த பெண்ணுக்கு 20 வயது. இந்த பெண் ஒரு பெரிய ராயல் ஃபேமிலி என்று ஆஸ்திரேலியாவிலே ஒரு பெரிய செல்வந்தருடைய பொன் பிள்ளை. அந்த பெண் பிள்ளைக்கு இந்த சமய தத்துவங்கள் பற்றி விருப்பம். ராமநாதனிடத்திலே அந்த கூட்டம் முடிந்தவுடனே அவர்கள் கேள்விகள் எல்லாம் தொடுத்தார்கள். சைவ சித்தாந்தத்தை பற்றி அறிந்தவுடனே அதை பற்றி படிக்க வேண்டும் என்று இலங்கைக்கு வந்து பெரிய அரசியல் அறிஞராக இருந்த ராமநாதனிடத்திலே மாலை நேரங்களிலே போய் இந்த சைவ சித்தாந்தத்தை பற்றி கேட்பார். அப்படி கேட்டவர் ராமநாதனையே திருமணம் செய்தார். ராமநாதனை திருமணம் செய்து அவர்களுக்கு ஒரு பிள்ளை. ராமநாதன் சில நிபந்தனைகள் விதித்தார். 8 முளை சேலை கட்ட வேண்டும், தாலி கட்ட வேண்டும். சைவ பாரம்பரியத்திலே அவர் வந்துட்டார். ஆனால் கொழும்பிலே இருந்தார்கள். கொழும்பிலே இந்த ஆங்கில பெண்மணியை ராமநாதன் திருமணம் செய்தது என்று பல பேர் எதிர்த்தார். ராமநாதனோ செல்வத்துக்கு அதிபதியாக இருந்தார். யாழ்ப்பாணத்துக்கு ராமநாதன் வந்தார். பெரிய துரை வருகிறார் என்று பெரிய வரவேற்பு. குதிரை வண்டியிலே, வெள்ளை குதிரை வண்டியிலே ராமநாதனை இருத்தி மானிப்பாயில் இருந்து நல்லூருக்கு ஊர்வலமாக கூட்டிக் கொண்டு போனார். பிரித்தானியர்களுடைய மதிப்புக்குரிய ஒரு யாழ்ப்பாணத்து தமிழன் என்று. தேரடியிலே செல்லப்பா சுவாமிகள் ஒரு கந்தை உடுப்போடு தேரடியில் இருக்கிறாராம். சார் பொன்னம்பலம் ராமநாதனுடைய தலைப்பா அவிழாமல் இருக்கிறதுக்கே வைரத்தில் பொத்தான் இருந்தான். அந்த ராமநாதன் இறங்கி தேங்காய் உடைக்கிற போது இந்த செல்லப்பா சுவாமிகள் ஒரு பழைய குடைச்சீலை எடுத்து தண்ணியில் நினைத்து போட்டு, இன்னும் இருட்டில் தான் இருக்கிறாயடான். ராமநாதனை எல்லாரும் துரே துரே என்று பெரியவர் என்று மதிக்க, தேரடியில் இருந்த சித்தர் செல்லப்பா சுவாமிகள் இருட்டிலே இருக்கிறாய் போடாண்டு ஏசினார். இப்போ ராமநாதன் திகைத்து போய்விட்டார். எல்லாரும் மதிப்பு கொடுக்கிறார்கள். ஒருவர் ஒரு ஊத்த உடுப்போடு என்னை பார்த்து திட்டுகிறாரு.
அப்போ ராமநாதன் கேட்டுறார், இவர் யார் என்று. நின்றவர்கள் சொன்னார்களாம், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள், அது விசர்ச்சில்லப்பா பிடித்தான். ஆனால் ராமநாதனுக்கு விளங்கி கொண்டார். ஏனென்றால் ராமநாதன் இந்தியாவிலே ராமேஸ்வரத்து கரையிலே ஒரு சித்தரை, யோகியை சந்தித்தவர். ஆத்மானந்தர், பரமானந்தர் என்று சில மகான்களை சந்தித்து அவர்களிடமெல்லாம் உயர்ந்த ஞானம் பெற்றவர் சார் பொன்னம்பலம் ராமநாதன். அதனாலே ராமேஸ்வரத்திலே ஒரு மடத்தை கூட கட்டி கொடுத்தவர். அவருக்கு இவர் சித்தர் என்று விளங்கியது. எல்லாரும் எல்லாம் கௌரவம் தந்தாலும் இந்த சித்தரை பற்றிய நினைப்பு ராமநாதனுக்கு இரவு முழுவதும் குழப்பியது. மறுநாள் இந்த குதிரைப்பவனியும் இல்லை, யாரோடும் பெறவில்லை, தன்னந்தனியாக வெளிக்கிட்டு நடந்து மானிப்பாயில் இருந்து வந்து அதிகாலையிலே தேரடியிலே தன்பாட்டிலே பேசிக்கொண்டிருந்த செல்லப்பா சுவாமிகளுக்கு பக்கத்திலே போய், சுவாமி என்னை மன்னித்து கொள்ளுங்கள் என்றார். செல்லப்பர் திடுக்கிட்டு போய் எழும்படா எழும்படா என்று எழுப்பினார். ராமநாதன் சொன்னார், நேற்று சுவாமிகள் இன்னும் நான் இருட்டிலே இருக்கிறேன் என்று ஏசினீர்கள். அதனாலே அறியாமை என்கின்ற இருட்டிலே நான் இருந்தால் எனக்கு வழிகாட்டுங்கள் சுவாமி என்று மண்டாடினார். செல்லப்பா சுவாமிகள் உட்காரடா என்று சொன்னார். இருந்தார். நீ கட்டிக்காரன், நீ வல்லமை உடையவன், உன்னால் முடியக்கூடிய காரியங்கள் பல உண்டு, அதனாலே முடிச்சாக உன்னிடத்திலே செல்வம் இருக்க எனக்கு தெரியும் என்றார். ராமநாதன் அழுதார். செல்லப்பா சுவாமிகள் சொன்னார், அந்த முடிச்சுக்களை அவிழடா, யாழ்ப்பாணத்து பெண்டுகள் படிப்பதற்கு ஒரு பள்ளிக்கூடம் கட்டடா, யாழ்ப்பாணத்திலே இளைஞர்கள் எல்லாம் படிப்பதற்கு பள்ளிக்கூடம் கப்பல் போல் கட்டடா. ராமநாதன் திகைத்தார். சுவாமி என்று விட்டு கும்பிட்டு விட்டு போனார். அந்த ஆஸ்திரேலிய பெண்மணியாகிய தன்னுடைய மனைவி லீலாவதிக்கு போய் சொன்னார். அவரும் அழுது கொண்டு சொன்னார், சுவாமி சொல்லுவதை செய்வோம், என்னிடத்திலும் ஏராளம் சொத்து இருக்கின்றது ஆஸ்திரேலியாவிலே. 1909 ராமநாதன் ஒரு பெரிய பாடசாலை கட்டுவதற்கு யாழ்ப்பாணத்து பெண்கள் பாவம் எழுத்தறிவில்லாத பெண் பிள்ளைகளாகவே வீட்டுக்குள்ளேயே அடக்கி வைத்திருந்தார்கள். அப்படி பெண்கள் படிப்பதென்றால் கிறிஸ்தவத்துக்கு மாறி கொஞ்சம் பேர் படித்தார்கள். இப்போ ராமநாதனுக்கு ஒரு முழத்துண்டோடு இருந்த செல்லப்பா சுவாமிகள் தான் யாழ்ப்பாணத்து பொம்பளை பிள்ளைகளை படிப்பிக்க வேண்டும் என்று சொன்னார். ராமநாதன் 9ஆம் ஆண்டு 26 ஏக்கர் நிலம் வாங்கி பெரிய காடு போல இருந்த அந்த மருதனார் மடத்தில் இணுவில் மருதனார் மடம் சந்தியில் ஒரு காணி வாங்கி பர்மாவில் இருக்கிற ஒரு கவர்னரை கூப்பிட்டு அத்திவாரம் போடுறதுக்கு கிடங்கெல்லாம் வெட்டி மாலையிலே அத்திவாரம் போடுவது. செல்லப்பா சுவாமிகிட்ட பயம். அவர் இப்போ பேசுவார், இப்போ அடிப்பார். சில நேரம் செல்லப்பா சுவாமி தூஷணமே பேசுவார். ராமநாதன் அத்திவாரம் போடுறதுக்கு கல்லெல்லாம் வச்சிருக்கு. பர்மாவிலிருந்து கவர்னர் வர போகிறார். குதிரை வண்டி, ஊர்வலம் எல்லாம் ஆயத்தம். அதே கந்தை ஆடையோட அந்த அத்திவாரம் போடுற கிடங்குக்கு பக்கத்தில் செல்லப்பா சுவாமிகள் வந்து நிற்கிறார். ராமநாதன் கண்டு திகைத்து போகிறார். இவர் என்ன செய்ய போகிறாரோ. ஒரு பனம் ஓலையில் செய்த விசிறி, உங்களுக்கு தெரியும் தானே விசிறி, அந்த விசிறியை கொண்டு வந்து அத்திவாரம் போட வைத்திருக்க கல்லை விசிக்கி ராமநாதனிடத்திலே அந்த விசிறியை கொடுத்து கப்பல் போல பள்ளிக்கூடம் கட்டடான்னு போய்விட்டார். மறைக்க ஓடிட்டேன். பர்மாவில் இருந்து வந்த கவர்னர் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்க ஒரு கந்த உடுப்போட ராமநாதன் அவர் போன திசையே நோக்கி கும்பிட்டாரா. அவர் கொடுத்த அந்த விசிறியை தன்னுடைய நித்திய வழிபாட்டிலே தான் வைத்திருக்கிற சிவலிங்கத்துக்கு பக்கத்திலே வைத்து
நித்தமும் கும்பிட்டு கொண்டிருந்தார். நிற செல்வத்தோடு அந்த பாடசாலையை ராமநாதன் கல்லூரியை கட்டினார். யாழ்ப்பாணத்தில் ஒரு சைவ பாடசாலை பெண்களுக்காக மாளிகை போல கட்டினார்கள். ஆஸ்திரேலியாவில் இருக்கிற தான் படித்த பாடசாலையினுடைய படத்தை கொண்டு வந்து அந்த ஆங்கிலேய பெண்மணி கழுத்தில் உருத்திராட்சம், நெற்றியில் திருநீறு, தானே 24 மணித்தியால் நின்று இப்படி கட்டுங்கோ அப்படி கட்டுங்கோண்டு ராமநாதன் கல்லூரியில் கட்டி பொம்பளை பிள்ளைகளை பாடசாலையில் சேர்த்தார்களாம். மிக கஷ்டப்பட்டு இந்தியாவில் இருந்து பெண் ஆசிரியர்களெல்லாம் கொண்டு வந்து படிப்பித்தார். 13ஆம் ஆண்டு ராமநாதன் கல்லூரி திறக்கப்பட்டது. தொடர்ந்து ஆண்களுக்கு ஒரு பாடசாலை கட்டடா என்று சொன்னார். சிவபெருமானுடைய பேராலேயே கட்டினார். பரமேஸ்வரா கல்லூரியன். 2 பாடசாலையிலையும் விடுதி சாலை, 2 பாடசாலைக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கு சாப்பிடுவதற்கு கிளிநொச்சியிலே ராமநாதபுரம் என்று 2000 ஏக்கரில் தோட்டம் செய்து வண்டிலாக சாப்பாடு வருமா. அந்த ராமநாதன் கடைசி காலத்தில் நீங்கள் அவருடைய படத்தை எடுத்து பாருங்கோ. கழுத்தில் உருத்திராட்சம், மேலே ஒரு சால்வை, இப்படி தியானத்தில் இருந்து அப்படியே தியானத்திலேயே சமாதி அடைந்த காரணத்தினாலே ராமநாதன் கல்லூரியிலே கருங்கல்லிலே ராமநாதனை அப்படியே இருத்தி கீழே வைத்து மேலே ஒரு சிவலிங்கம் வைத்து ராமநாதீஸ்வரம் என்று கோயில் கட்டியிருக்கிறார். செல்லப்பா சுவாமிக்கு சமாதி கிடையாது. அவர் இருந்த இடத்திலே, அவருடைய நல்லூர் தேரடியில் இப்போ அவர் இருந்து கூட இருந்த இடத்திலேயே ஒரு சின்ன கோயில் மாதிரி கட்டி இப்போ தான் அவருடைய 100வது குருபூசையின் போது யானும் தொண்டுநாத சுவாமிகளும் இருந்து ஐம்பொன்னிலே அவருக்கு ஒரு விக்கிரகம் வைத்து ஆசைக்கு அவருடைய குடும்பத்தவர்கள் செய்த விக்கிரகத்தை தூக்கி வைக்கிற பொறுப்பு என்னிடம் தந்தார். எனக்கு பெரிய பேர் வைத்து கும்பிடுகிறோம். ராமநாதனை பற்றி ஏன் சொன்னேன் என்றால், இவ்வளவோ செல்வத்துக்கு அதிபதியாக இருந்த ராமநாதன் தன்னுடைய உயிரை எழுதுகிறார். ஆத்மனானந்தர், பரிபூரானந்தர், செல்லப்பா சுவாமி எனக்கு நல்ல பாதை காட்டினார்கள். அந்த நல்ல பாதையாலே பயணம் செய்கிறேன். அதனாலே சூரிய சந்திரர் உள்ளவரை பார்வதி பரமேஸ்வரன் சாட்சியாக இந்த ஏழை பிள்ளைகளுடைய கல்விக்காக நான் தந்த இந்த சொத்தை கடைசி மட்டும் காப்பாற்றுங்கள் என்று அந்த உயிரிலே எழுதியிருக்கிறேன். பல தடவை அதை படித்து பார்த்துருக்கிறேன். சார், பொன்னம்பலம் ராமநாதனை ஒரு முழ துண்டோடு நின்று அந்த சித்தர் என்ன காரியம் செய்ய வைத்தார். அதனாலே தான் இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே ஒரு பெரிய பல்கலைக்கழகம் ராமநாதனுடைய சொத்தில் தான், பரமேஸ்வரா கல்லூரியில் தான் பல்கலைக்கழகம் உருவாகி இருக்கிறது. அதற்குள்ளேயும் ஒரு கோயில் இருக்கிறது, பரமேஸ்வரன் கோயில் என்று. இப்படி நடேசர், சிவபெருமான், பார்வதி, ராமநாதன் கட்டிய கோயில். கொழும்பிலே ராமநாதன் கட்டிய பொன்னம்பலவாணேஸ்வரர் கோயில். இலங்கையிலே கருங்கல்லாலே ஒரு சிவன் கோயிலை ராமநாதன் கட்டினார். அந்த ராமநாதன் என்கின்ற செல்வந்தன் கோட் ஷூட்டோடு மாறி மாறி ஒவ்வொரு நாட்டுக்கு ஓடி திரிந்து கப்பல் கப்பலாக பொருள் ஏற்றி இறக்கிய ராமநாதனை இன்றைக்கும் காலையிலே பாடசாலையிலே கல்லூரி கீதம் பாடி வாழ்க வாழ்க என்று வாழ்த்துவதற்கு என்ன காரணம் என்றால், அந்த சித்தர் அவருக்கு சொன்ன நல்ல பாதை காரணம். சித்தர் சொன்ன நல்ல பாதை காரணம். அதனாலே தான் நான் சொல்லுகிறேன், எங்களுடைய சமூக வரலாற்றிலே, எங்களுடைய சமுதாய வரலாற்றிலே, யாழ்ப்பாணத்தினுடைய மிகப்பெரிய வரலாற்றிலே சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் தோன்றி எங்களுடைய சமூகத்தை நல்ல பாதையாலே அழைத்து சென்ற காரணத்தினாலே தான் எத்தனையோ பள்ளித்தலங்கள் எங்கள் ஊரெல்லாம் உருவானது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், சில பெரியவர்கள் நல்ல பணி செய்தார்கள். சண்டிலிப்பாயிலே சிராப்பர் என்று ஒரு பெரியவர், மலேசியாவிலே சிராப்பராக இருந்தவர், சிவபக்தன். கீரிமலையிலே போய் பார்த்தார். அந்த கீரிமலைக்கு வருகிறவர்களுக்கு ஒரு மடம் கட்ட வேண்டும் என்று நினைத்து சிராப்பர் மடம் கட்டினார். மலேசியாவிலே காசு சேர்த்து கொண்டு வந்து மடம் கட்டினார். சண்டிலிப்பாயிலிருந்து ஒரு மாட்டு வண்டில் ஏறி கீரிமலைக்கு போய் மோர், தயிர் எல்லாம் கொண்டு போய் அங்கே அந்த மடத்தில் வைத்து கொடுப்பார். பெரிய பதவியில் இருந்தார்.
அப்படி போக வலிக்கிற போது ஒரு நாள் சண்டி விளைப்பால் திரும்பி பார்த்தார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதில் ஒரு பைரவர் கோயில், டெட்டியபுலம் பைரவர் கோயில், 200 ஆடு கொண்டு வந்து எல்லாரும் வாளோடு நிற்கின. சிராப்பர் பாவம் இறங்கி போய், தம்பி ஆடுகளை கொல்லாதேங்கோ, கோழிகளை கொல்லாதேங்கோ, அதுகள் பாவங்கள், அதுவும் கோயிலில் கொண்டு வந்து கோயிலை இரத்த களரியாக்காதேங்கோண்டா. சிராப்பரி ஒருவனுக்கு விளங்கவில்லை. அவன் கேட்டான், கையில் என்ன இருக்குன்னு தெரியுமோ? அப்போ சிராப்பருக்கு தெரியும், இந்த வாழ்த்தில வேலை தன் கழுத்துக்கு வரும், புத்திசாலித்தனமாக தப்ப வேணுமென்று நீங்கள் ஒரு நாளைக்கு மாறுவீர்கள் என்று சொல்லிவிட்டு போனான். நாங்கள் ரெண்டா போய் திட்டி கொண்டு இருந்திருப்போம். அவர் சித்தர்களில் நம்பிக்கை உடையவர். ஒரு சித்தர்கிட்ட போய் சிராப்பர் முறையிட்டார். சித்தர் சொன்னார், இதுக்கெல்லாம் என்று பிரசங்கம் செய்வதனாலே பயனில்லை, இதுக்கு பயனான காரியம் செய்யும், அந்த ஊர் மக்களை நீ மாற்ற வேண்டும் என்று. சிராப்பர் என்ன செய்தார், இந்த கோயில் பக்கத்தில் ஒரு காணியை வாங்கினார். அந்த ஊரில் தண்ணிக்கு அந்த காலத்தில் தட்டுப்பாடு, ஒரு 10 வீட்டுக்கு ஒரு கிணறு தான் தண்ணி. எல்லாரும் குடத்தோடு போய் எங்கேயோ காத்திருப்பார்கள். சிராப்பர் என்ன செய்தார், ஒரு காணியை வாங்கி இந்த கோயிலுக்கிட்ட ஒரு கிணறு வெட்டி எல்லாரும் இந்த கிணத்துல தண்ணி குடிக்கலாம் என்று ஒரு போட் போட்டார். யாரும் குடிக்கலாம், எல்லாருக்கும் சந்தோஷம். இவ்வளோ தூரத்துக்கு குடத்தோட போனாங்க. இந்த கிழவன் இதில் ஒரு நல்ல கிணறு வெட்டி இருக்குது, ஆவுரிஞ்சி கல்லி வச்சிருக்குது, மாடு தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு கல் தொட்டி கட்டி வெட்டிருக்கு. அடுத்த கட்டமாக சிராப்பர் என்ன செய்தார், அந்த காணிக்கு ஒரு பள்ளிக்கூடம் கட்டினார். பள்ளிக்கூடத்துக்கு இந்த ஆடு வெட்டுற வேண்டிய பிள்ளைகள் எல்லாம் போய் சேர்ந்தார்கள். அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் மலேசியாவால் வரையக்கில் பென்சில் பேனை எல்லாம் கொண்டு வந்து நல்ல சாப்பாடு கொடுத்து அப்பாட்ட சொல்லி இந்த ஆடு வெட்டுற வேலையை விடச்சு. இப்போ ஒரு 10 வருஷத்தாலே அந்த பள்ளிக்கூட மாணவர்கள் வெளிக்கிட்டார்கள், யாராவது ஆடு வெட்டுனீங்களோ, நடக்கிறது வேறு. இன்றைக்கு அந்த கோயில் மிக புனிதமாக ஒரு வைரவர் கோயில், எந்த பெரிய கோயிலாக வளர்ச்சி பெற்றிருக்கு. அப்போ சிராப்பர் செய்த வேலை என்ன, தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்து அறிவை ஊட்டுகின்ற அறிவு சாலையை திறந்து அந்த ஊரையே மாற்றி விட்டார். அந்த ஊரில் இன்றைக்கு எத்தனையோ கல்விமான்கள் இருக்கிறார். சிராப்பர் கட்டின பள்ளிக்கூடத்தில் தான் நாங்கள் படித்த நாங்கள் இருக்கிறோம். சிராப்பர் சண்டிலிப்பாயில் பள்ளிக்கூடம் கட்ட சிந்திக்கவே இல்லை. அவர் வண்டில் போகின்ற போது அங்கே ஒரு அவலம் நடக்கிற காட்சியை கண்டார். இத்தனை உயிர்கள் துடிக்க துடிக்க வெட்டி விழுத்துகிறார்களே, பைத்தியக்காரர் என்று மன்றாடி பார்த்தார். அவரே நோக்கி வாழ் திரும்புகின்ற ஆபத்தை கண்டு பேசாமல் போனார். போனவர் இதற்கு ஒரு பிராயச்சித்தம் தேடியே ஆக வேண்டும். சிராப்பர் இறக்கிற போது பெரிய மகிழ்ச்சியா, எல்லாரும் படித்து வருகிறார்கள், அந்த கோயிலில் நல்ல பக்தியாக பூசை நடக்குது, எல்லாரும் தேவாரம் பாடுறார்கள். சிராப்பருக்கு இருந்த மகிழ்ச்சிக்கு இல்லை இல்லை என்று அவருடைய சரித்திரம் பேசுது. அதனாலே தான் பாருங்கள், சித்தர்கள், யோகிகள், மகான்கள் எத்தனை மனிதர்களை நல்ல புண்ணிய பாதையாலே அழைத்து சென்றார்கள், எத்தனை சரித்திரம் எங்களுடைய நாட்டிலே எங்களுடைய மண்ணிலே உருவானது என்று இணைக்கின்ற போதெல்லாம் அவர்கள் நின்ற திசையை நோக்கி நாங்கள் எல்லாம் வணங்க வேண்டும் என்று கேட்டு, அத்தகைய எண்ணங்களும் அத்தகைய உணர்வுகளும் எல்லாரையும் குற்றம் சாட்டி கொண்டு இருப்பதை விட இனிமேல் குற்றமில்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு என்ன வழி என்பதுதான் ஒரு ஆத்மீக பாதை என்பதை கூறி எல்லோரும் இன்புற்று வாழ மீண்டும் மீண்டும் பரம்பொருளை பார்வதியை மன்றாடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.